ஹே எவ்ரிவன், இந்த வீடியோவில் 3 விஷயத்த பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏன் ஒரு மாடலை நம்மளை செல்ஃபாக டிப்ளாய் பண்ணணுன்ட்டு. ரெண்டாவது, இப்போ நம்ம செல்ஃபாக டிப்ளாய் பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ கம்ப்யூட்டர் தேவை, எவ்வளோ மெமரி இருந்தால் நம்ம மாடல் லோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கீ வேல்யூ கேட்ச் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ மெமரி தேவைன்னு சொல்லிட்டு எப்படி எஸ்டிமேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற ஜிபியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த குவான்டைஸ்டு வெர்ஷன் நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, நம்ம ஏன் ஒரு மாடலை செல்ஃபாக டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டு நம்ம செல்ஃபாக டிப்ளாய் பண்ணும்போது நம்மளால் நிறையாவே சேவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு சீனியர் ஆர்கிடெக்டாக இருக்கிறீங்க, நீங்களே இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண நினைக்கிறீங்க, எல்எல்எம் இல்லைனா ஓசிஆர் இல்லை ஒரு விஷுவல் லாங்குவேஜ் மாடல் டிப்ளாய் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டேரெக்டாக இப்போ ஒரு சில சர்வீசஸ்லாம் இருக்குது, இன்ஃபரன்ஸ் எண்ட் பாயிண்ட், அப்புறம் ஏடபிள்யூஎஸில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மாடல் டிப்ளாய் பண்ணலாம், அஷூரில் மாடல் டிப்ளாய் பண்ணலாம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போது வேறு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் காசு சேவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நோவேட்டான்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாடல் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாடல் டிப்ளாய் ஆயிரும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு செட் ஆஃப் ஜிபியூஸ் இவனே இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிடுவான். இப்போது இவன் இந்த மாடலுக்கு இப்போது இது 2 நாள் முன்னாடி பேடல் ஓசிஆர் மாடல், இந்த மாடல் 1.5 பில்லியன் பேராமீட்டர் மாடல். இதுக்கு அவன் 4090 அவனே பிக் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறான், இதில் நீ ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இவன் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறான், இது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக அந்த ஃபுல் ஜிபி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறோமா நமக்கு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுக்கு கரெக்டாகவும் இருக்கலாம், பட் தென் நம்மளால் இதை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் இது நம்ம ஏன் இதை பிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம அதை பேஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் தான், அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ்ங்கிறத விட ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் நம்மளே மாடலை டிப்ளாய் பண்ணுறது. ரன் பாட் மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது. நீங்கள் வாங்க போகிற ஜிபியூ இல்லைனா உங்களோட டேட்டா சென்டருக்கு தேவையானதை நீங்கள் முதல்ல இதில் ரன் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரெக்குயர்மெண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்குமே பார்த்தீங்கன்னா அவன் சொன்னது 4090 சொல்லியிருந்தான். இப்போது ரன் பாரில் 0.34 இருக்குது, இதில் 0.35 per hour இருக்குது. நம்ம இந்த மாடல் எடுத்துக்கலாம். இப்போது பேடல் ஓசிஆர் மாடலே எடுத்துக்கலாம். நான் இதுக்கு எவ்வளோ மெமரி கம்ப்யூட் தேவைப்படும் அப்படிங்கிறத HFMem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது ஹக்கிங் ஃபேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியரே ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை டெர்மினலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோன்னா அவனே மாடலோட கன்ஃபிக் ஃபைலை ரீட் பண்ணி இதில் இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவனே அதை ரீட் பண்ணி அது மூலமாக நமக்கு எவ்வளோ மெமரி தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மேத் அது அவனே சொல்லிடுறான். பார்த்தீங்கன்னா நம்மளோட 1.5 பில்லியன் பேராமீட்டர் மாடலுக்கு ஒரு 1.79 கிக்ஸ் ஆஃப் விராம் மாடல் லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கீ வேல்யூ கேட்சுக்கு ஒரு 1.12. ஸோ ஆக மொத்தம் ஒரு 2.91 GB ஆஃப் விராம்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட மாடலை இருக்கலே பேஸான RTX 5000 கூட உங்களை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போவே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி காஸ்ட் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்மளால் காசு சேவ் பண்ண முடியுது. ரெண்டாவது நம்ம எப்படி எந்த குவான்டிட்டி வெர்ஷன் நம்ம சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போ தான் ரிலீஸ் பண்ணனால இன்னும் குவான்டிஸ்ட்டை GGF ஃபார்மேட்டுன்னு யாரும் அப்லோட் பண்ணலை. அதனால் நான் வேறு ஒரு மாடல் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். 7 பில்லியன் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 2 பிட்லேருந்து 8 பிட் வரைக்கும் நிறைய குவான்டிட்டி வெர்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 8 GB அந்த மாடல் மட்டுமே. வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி வேல்யூ ஃபார் கம்ப்யூட் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு டூல் இருக்குது.
நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண வேண்டாம். ஸோ அந்த டூல் எப்படி இது பண்ணலாம் சொல்லிட்டு நான் அதுக்குமே வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இந்த டூல் பேர் ஹக்கிங் ஃபேஸ் டவுன்லோடு. இனிஷியலாக இதை ரிலீஸ் பண்ணது மாடல் நம்மளோட சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறதுக்காக. பட் தென் இப்போ அது அனலைஸ் பண்ணுறதுக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், இது ஒரு நல்ல ஒரு GUI டூல். நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக இது பண்ணணும் இல்லை, அவசியம் இல்லை. நான் இப்போ இதில் வந்து இப்போ நான் இங்கே காப்பி பண்ணியிருக்க மாடல் ஐடியா நான் இங்கே கொண்டு என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அவனே வந்து அனலைஸ் பண்ணி எனக்கு எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், இது அவனே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்றான். இப்போ இந்த ஹையர் வெர்ஷன் மாடல் பார்த்திங்கன்னா 8.4 gigs ஆஃப் VRAM தேவைப்படுது. ஆனால் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்மளால் 5 gigs ஆஃப் VRAM கொடுத்தாலே நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது சஜஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, நீங்கள் எப்படி உங்களோட மாடலை டிப்ளாய் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.